What's up guys, this is speedcubing. இந்த வீடியோவில் நம்ம FMC பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து FMCக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். FMCயோட ரூல்ஸ்லாம் என்ன அண்ட் அதோட பேசிக்ஸ்லாம் பற்றி நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் FMCனா என்னன்னு சொல்கிறேன். Fனா fewest, Mனா moves, Cனா count. Fewest Moves Count அப்படின்றது தான் ஷார்ட்டாக FMCன்னு சொல்கிறாங்க. இது வந்து WCAவோட ஒன் ஆஃப் த அஃபிஷியல் ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரூபிக்ஸ் கியூபை நம்ம வந்து எந்த அளவுக்கு குறைஞ்ச மூவ்ஸில் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அதுக்கு அவங்க என்னென்னா ஒரு ஷீட் குத்துருவாங்க. அந்த ஷீட் குத்து அதில் ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணால் கடைசியாக எப்படி ஸ்க்ராம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ஸ்பாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 80 ஸ்பாட்டில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் 80 மூவ்ஸ்க்குள்ளே ஒரு ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணியிருக்கணும். அந்த 80 மூவ்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்றது அது உங்களுடைய விருப்பம் தான். சிஃபாப், ரூ, ஜிஜி, பெட்ரஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொஃபஷ்னலாக போகணுன்னா நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பிளாக் பில்டிங், சூடோ பிளாக் பில்டிங், காமியூட்டேட்டர்ஸ், கான்ஜுகேட்ஸ் அண்ட் இன்வர்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ்லாம் பற்றி நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் அந்த 8 ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எந்தெந்த மூவ்ஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவுட்டரில் இருக்கிற எல்லா மூவ்ஸையும் நீங்கள் பண்ணலாம். லைக் ஆர் ப்ரைம், எல் ப்ரைம், யூ ப்ரைம், டி ப்ரைம், எஃப் ப்ரைம் அண்ட் பி ப்ரைம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். எந்த மூவ்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னா எம் மூவ்ஸ் ஆர் எம் ப்ரைம் மூவ்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எஸ் மூவ்ஸ் அண்ட் இ மூவ்ஸ், இந்த மிடில் லேயரில் இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு அலௌட் இல்லை, சரிங்களா? அண்ட் தென் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எம் ப்ரைம் மூவ் பண்ணோன்னா ஒன்று நீங்கள் என்னென்னா எல் ப்ரைம் ஆர் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு கியூப் ரொட்டேஷன், ஒரு எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு எம் ப்ரைமாக கவுண்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மூவ் சொல்யூஷனாக வந்துடுது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு எம் ப்ரைம் பண்ணணுன்னா ஆர் ப்ரைம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய 80 ஸ்பாட்டில் வந்து கியூப் ரொட்டேஷன்ஸ், அதாவது எக்ஸ், ஒய் ஆர் ஜி, இந்த கியூப் ரொட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா அது மூவ்ஸில் கவுண்ட் ஆகாது. அதே சமயத்தில் என்னென்னா உங்கள் 80 ஸ்பாட்ஸ் அதை ஃபில் பண்ணிச்சுன்னா உங்களால் நெக்ஸ்ட்டு மூவ் கவுண்ட்டுக்கு எழுத முடியாது. ஸோ என்னென்னா மேக்ஸிமம் நிறைய சொல்யூஷன்ஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, எல்லோரும் ஒயிட் டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட் வச்சுருக்காங்களே, அப்படி தான் ஸ்க்ராம்பிள் பண்ணுவாங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு இப்போது க்ரீன் இருக்குல்ல, இதான் ஃப்ரண்ட்டு, இதான் டாப்பு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது பேக்கு, இது டவுன். எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் நம்ம என்னதான் திருப்பி பண்ணாலும் அவங்க வந்து ப்ளூனா பேக், ரெட்டுனா ரைட்டு, ஆரஞ்சுனா லெஃப்ட்டு, அப்படி வச்சு தான் அவங்க வந்து சொல்யூஷன்ஸை வந்து டிரைவ் பண்ணி கடைசி அவுட்புட்டாக அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபைனல் அவுட்புட் ஆர் ஃபைனல் ஆன்சர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கியூப் ரொட்டேஷன் பண்ணி இது ஆர் ப்ரைம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன மூவ் இதை இன்செர்ட் பண்ணோன்னா யூ ப்ரைம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் FMCயில் என்னன்னா எல், யூ ப்ரைம், எல் ப்ரைம், அது மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து என்னென்னா ஒரு கியூப் ரொட்டேஷன் அவாய்ட் பண்ணி கியூபை எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க வந்து அந்த சொல்யூஷனை வந்து அவங்க டிரைவ் பண்ணுவாங்க. அதுதான் FMCயில் ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக இருக்கும். எப்படி சொல்ல, நீங்கள் வந்து கியூப் ரொட்டேட் இல்லாமல் ஒரு லேயரை எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் கொஞ்சம் பழக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து எந்தெந்த மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறதோட எந்த டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முழுசாக இந்த சீரீஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். அண்ட் அதில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகே, பாய்.